thyroid breast vascular system is already maximum repetitive and posting la paathu maximum major discussion எல்லாமே முடிஞ்சிருக்கும். I'm fixing only 30 minutes. Try to rush 2 to 4 and try to pack. Only exam pattern நான் ரொம்ப டீடைலா இருந்தாருன்னா போதும். Just exam pattern மட்டும் டச். ஏதாவது டவுட் இருக்குன்னா you ask her. Planning 3 cases, at least 3 cases now. CEO, prospects நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து 2 to 4 லெக்சர் போடுவாங்க. ஃபினிஷ் அப்படின்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம் வரத்தை எழுதிட்டு வந்தாங்க. எழுதிட்டு வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த 2 பேஜில் இருந்து same 38-year-old, sleepless nights, they have tremor on hand. On examination, case 1 next is normal. Case 2 diffuse butterfly shaped gland, ultrasound is normal. Ultrasound diffuse thyroid filling with vascularity. Pre-T3 and T4 is increased, other increased. TSH is decreased, TSH is decreased. The diagnosis of case 1 and case 2. Is there any difference in these 2 cases? Hyperthyroidism and toxicosis. Next spelling. Similarities பார்த்தா அப்படின்னா biochemical values of both the cases says that the patient is having an hyperthyroidism. But as such disease process of thyroid gland எதுல இருக்கு? case 1ல இருக்கா 2ல இருக்கு? case 2. என்ன thyrotoxicosis என்ன hyperthyroidism என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை கண்டிப்பா கேட்பாங்க ஃபர்ஸ்ட். Thyrotoxicosis is a clinical syndrome of excess circulating thyroid hormone irrespective of the source is thyrotoxicosis. Hyperthyroidism is characterized by increased thyroid hormone synthesis and secretion from the thyroid gland, but the gland may be normal or gland may not be normal. அப்படின்னா என்ன இது ரெண்டும் பார்த்துட்டும் ப்ரீவியஸ் கேஸு நீ வந்து லப் பண்ணி பார்த்துனா என்ன உனக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு ஓரலாக கிவ் ஃபார் 2-3 weeks எல்ட்ராக்சின் டேப்லெட் ஆட்டோமேட்டிக்லி யூ டேக் பயோகெமிக்கல் ப்ரொஃபைல் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி தி சர்க்குலேட்டிங் லெவல் வில் பி மோர். ஹைப்பர்தைராய்டிசம் மாதிரி தான் காட்டும். பட் தைராய்டு கிளாண்ட் வில் பி அப்சல்யூட்லி நார்மல். கொஸ்டின் கட் பண்ணாமல் இருக்கிறது தைரோடாக்சிகோசிஸ் ஹைப்பர்தைராய்டிசம்னா என்னன்னு கிளியர்கட்டாக தெரியணும். ஹைப்பர்தைராய்டிசம் அப்படின்னா சர்க்குலேட்டிங் லெவல் ஹையாக இருக்கும். கிளாண்டு நார்மலாகவும் இருக்கலாம், நார்மல் இல்லாமல் இருக்கலாம். தைரோடாக்சிகோசிஸ்ங்கிறது கிளினிக்கல் சிண்ட்ரோம். அப்படின்னா வெறும் சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ் மட்டும் ஹையாக இருக்காது, அதோட சேர்த்து சம் அதர் கிளினிக்கல் என்டைட்டி பீரியட் தட் யூ கால் சிண்ட்ரோம். வெறும் அது மட்டும் இருக்காது, வேற என்ன இருக்கலாம். ஹைப்பர்தைராய்டிசம், ஆப்தல்மோபதி பிளஸ் அண்ட் டெர்மட்டோபதி இதுதான் தைரோடாக்சிகோசிஸ். அப்போ உனக்கு சிண்ட்ரோம் காம்பனன்ட்ஸ் இது மூணுமே இருந்துச்சுன்னா கிளாசிக்கலி கால்ட் அஸ் கிரேவ்ஸ் டிசீஸ் ஆர் தைரோடாக்சிகோசிஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்காக நீ வந்து தெரிஞ்சுக்கணும். hyperthyroidism, ophthalmopathy plus dermatopathy. History aspect நமக்கெல்லாம் கிளியராக தெரியும். பட் இந்த ரெட் கலரில் போட்டதை மட்டும் ஹைலைட் பண்ணிடுறேன்.
which presents first, which system predominates அப்படிங்கிறதுல தான் you differentiate between a primary thyroid toxicosis and a secondary thyroid toxicosis. Primary thyroid toxicosis அப்படின்னா you get the symptoms first followed by the swelling. ஒரு long standing swellingல இருந்து அப்புறம் நீ டாக்ஸிக் சிம்டம் வருது அப்படின்னா செகண்டரி thyroid toxicosis. புரியுதா? No swelling, only toxic symptomatology is primary thyroid toxicosis. A long-standing swelling followed by a toxic symptomatology is secondary thyroid toxicosis. ரெண்டாவது என்ன சொல்றோம்? Which system predominates அப்படிங்கிறது. இந்த வார்த்தையில என்ன உனக்கு புரியுது? ஏதாவது ஒரு சிஸ்டம் தான் அதிகமா இருக்கு. But at the same time, you can have two system involvement also. இப்போ cardiovascular system central nervous system symptoms தாங்கிறது தெரியும். If a patient with central nervous system predominance is diagnostic of primary thyroid toxicosis. If a patient with secondary thyroid toxicosis has cardiovascular symptoms predominance. புரியுதா? ரெண்டுமே சைமல்டேனியஸ்ல இருக்கலாம். பட் எது ஹையா இருக்கு அதை வந்து தான் சொல்லணும். CNS predominant primary thyroid toxicosis. CVS predominant secondary thyroid toxicosis. ரெண்டாவது கொஸ்டின் எங்க வரும் அப்படின்னா பிரஷர் எஃபெக்ட்ஸ் தான் வரும். என்னென்ன பிரஷர் எஃபெக்ட்ஸ் அவங்க சொல்லிட்டு பார்ப்போம். டிஸ்னியா, டிஸ்பேரியா, கோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். வைவால டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஃபார் கோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் தைராய்டு? சொல்லு. malignant infiltration of the rectal nerve ஒன்று, huge goiter producing a mechanical compression on the rectal nerve மூணாவது. இது ரெண்டும் ஃபாஸ்டஸ்ட் ரீட். மூணாவது வெரி குட், எடிமா ஆஃப் த vocal cord. எதுல வரும்? ஹைப்போதைராய்டு. எடிமா ஆஃப் த vocal cord you get it in hypothyroidism. Family history. What are all the thyroid disease that runs in family? அப்படின்னு கேட்டா கிரிவிடன் நான் சொல்லிடுவேன். வெரி குட். ஹஷ்மட்டல் தைராய்டிட்டிஸ், அப்புறம் டிஸ்ஹார்மோனோஜெனசிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், இன்னும் மெடுலரி தைராய்டு கார்சினோமா. இது நானும் கண்டிப்பாக சொல்லணும். ஹஷ்மட்டல் தைராய்டிட்டிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், ஹஷ்மட்டல் தைராய்டிட்டிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், மெடுலரி தைராய்டு கார்சினோமா, டிஸ்ஹார்மோனோஜெனசிஸ். அதாவது நீ எப்படி ஞாபகம், ஒரு மெடுலரி தைராய்டு கார்சினோமா, ஒரு ஆட்டோஇம்யூன், ரெண்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், கிரேவ்ஸ் டிசீஸும் ஹஷ்மட்டல் தைராய்டிட்டிஸ், ரெண்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். ஒரே எம்பிஆர் டிஸ்ஹார்மோனோஜெனசிஸ். கண்டிப்பாக நீ வந்து ஃபேமிலியில் நீ நல்லா வந்து சொல்லுங்க. ஜென்ரல் பிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளியர் கட்டாக அண்டர்லைன் பண்ணுறேன், பல்ஸ் ரேட். நீ மற்றதெல்லாம் சொல்லிடுவேன். தைராய்டு பேசிஸு, ப்ரெவர்ஸ் ஆஃப் ஹேண்டில், தங்கு, இதெல்லாம் சொல்லிடுவேன். பல்ஸ் ரேட். பல்ஸ் ரேட்டில் ஒரு தைராய்டு கேஸ் அப்படின்னா கண்டிப்பாக பல்ஸ் பார்க்காம வந்து எக்ஸாமில் உட்காரக்கூடாது. பல்ஸ் வச்சு தான் ஒரு பேஷண்ட் வந்து டாக்ஸிக் சிம்டம்ஸ் இருக்கா இல்லைன்னு உன்னோட டயக்னோசிஸ் சொன்னாலும் போட முடியும். Any patient with a tachycardia, almost we fix the patient as a toxic patient. But tachycardia grading la unakku theriyum. Adu vechi nee solila irundha. 90 to 100, 100 to 110, more than 110. The mono grade nee solidva. But idhula enna nee theriyum appadina, this satisfactory to start the patient on drugs appdi ketta illa. You need which rate? Sleep pulse rate. அந்த வார்த்தை தான் பச்சை எதிர்பார்க்கணும். Sleeping pulse rate. எப்போ sleeping pulse rate பார்ப்ப? At what time you will check for sleeping pulse rate? Sleeping தான் தூங்குறப்ப பார்க்கணும். தூங்குறப்ப என்ன? The diurnal variations, external sympathetic drive இல்லாத டைம் எது? Midnight எப்போ? Around 2 o'clock. Around சொல்லிடு. நீ கரெக்டாக 2 மணிக்கு பார்ப்பியான்னு கேட்பேன். Around 2 o'clock சொல்லிடு. Where you will not have an external sympathetic drive, that's the diurnal variations. You have a decrease in the influence of sympathetic drive or influence is கம்மியாக இருக்கும். அந்த டயத்தில் தான் எனக்கு பார்க்கணும். ஸோ ஸ்லீப்பிங் பல்ஸ் ரேட் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது எல்லாரும் தப்பு பண்ணுறது எது அப்படின்னா, இந்த ட்ரெமர்ஸ் ஆஃப் ஹேண்டும் ட்ரெமர்ஸ் ஆஃப் டங்லையும். ஹேண்ட் எப்படி பார்க்கணும் கேட்டால் எப்படி பார்க்கணும்? அவுட் ஸ்ட்ரெச். நம்ம
டங்கு வெளியில ப்ரொட்ரூட் பண்ண சொல்லுவியா? ஏன்? In order to differentiate from lower motor neuron disease, அதுல இருந்து ரூல் அவுட் பண்றதுக்காக தான். அதுல என்ன வரும்? Fasciculation. இதே மறக்கக்கூடாது. புரியுதா? You should always rule out lower motor neuron disease where you have the fasciculation. அதை ரூல் அவுட் பண்றதுக்காக தான் வந்து கிளியரா உனக்கு சொல்ல தெரியணும். ஐசைன்ஸ் எல்லாம் ஆப்தமாலஜியில் நீ படிச்சதுன்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. லோக்கல் எக்ஸாமினேஷனா நெட்டில் ரெண்டு இடம் போட்டு பற்றியா மூமெண்ட் வித் டெலிட்டேஷன், மூமெண்ட் வித் ப்ரொடியூஷன் ஆஃப் டம். நிறைய ட்ராப் ஆகுது. என்ன கேண்டிடேட் ட்ராப் ஆகுது எக்ஸாமினேஷன் ரீசன் வந்து தைராய்டு கேஸ் எடுத்துட்டு மூமெண்ட் வித் டெலிட்டேஷன் என்ன ரீசன் சொன்னாங்கன்னா சொல்றது புரியுதா? Why thyroid gland moves with deglutition? கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? என்ன பேசியா? ஞாபகம் ப்ரீட்ரக்கியல் பேசியா என்க்ளோசஸ் த தைராய்டு கிளாண்ட். என்க்ளோஸ் பண்ணிட்டு என்னென்ன லீஃப் இருக்கும்? ஆன்டீரியர் லீஃப் பண்ணுறப்போ போஸ்டீரியர் லீஃப் இருக்கும். Condensation of posterior leaf of the pretracheal fascia will form in the ligament. The Berry's ligament goes and get attached to the புரியுதா? இதெல்லாம் பரிசையில் எதிர்பார்ப்போம். மூமெண்ட் டெலிட்டேஷன் சொல்லணும். When thyroid gland will not move on deglutition, பதில் if it infiltrates into the prevertebral fascia. Prevertebral fascia. இதை கண்டிப்பாக நீ சொல்லணும். If it infiltrates into the prevertebral fascia, pretracheal தயவு செய்து பச்சையில் சொல்லாது. திருப்பி சொல்ற காமன் மிஸ்டேக் பண்றது அதுதான் ரீசன். Why thyroid gland moves with deglutition? Berry's ligament கரெக்டாக எப்படி ஃபார்ம் ஆகுது? எந்த லீஃப் ஆஃப் த pretracheal fascia சொல்லணும், போய் எங்கே அட்டாச் ஆகுதுன்றத சொல்லணும். ரெண்டாவது எப்போ மூவ் ஆகாது தைராய்டு கிளாண்ட்னா if it infiltrates onto the prevertebral fascia. என்ன இருக்குல்ல டிசீஸ் தான் காமனா prevertebral fascia போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணோம். prevertebral fascia போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணோம். என்ன நிலைங்க? அவ்வளோதான். அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா கேட்டால் அதையும் சொல்ல தெரியும். அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா அப்படிங்கிறதையும் உனக்கு கிளியர் கேட்டால் யூ ஹேவ் டு டெல் அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா. வேற எப்போ உன்னால மூமெண்ட் வித் டெலிட்டேஷனை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்போம். எப்போ அப்ரிஷியேட் பண்ண முடியாது? Whenever you say that the swelling is moves with deglutition, you are seeing the lower border of the swelling. எப்போ உன்னால lower border of the swelling பார்க்க முடியாது? அவ்வளோதான், retrosternal extension. The movement with deglutition will not be able to appreciable in case of retrosternal extension. Movement with protrusion of the tongue எதுல இருக்கும்? தைரோக்ளாஸ்டல் சிஸ்டம். மற்றது என்ன சொல்லுவீங்க? பொசிஷன் ஆஃப் ட்ரக்கியா, ரெஸ்டிபிள் பல்சேஷன் இதெல்லாம் சொல்லுவீங்களா? பொசிஷன் ஆஃப் ட்ரக்கியா ட்ரையல் சைன் இன்ஃபெக்ஷனுக்காக ட்ரையல் சைன், டீவியேஷன் வந்து பேல்பேஷன் வந்து 3 ஃபிங்கர்ஸ் பார்க்கணும். அதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். பட் எந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாதுன்னு இதில் தான் தப்பே பண்ணக்கூடாது. மூமெண்ட் டெலிட்டேஷனில் தப்பே பண்ணாது. அதனால இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அது ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். கால்குலேஷன் அதே தான், ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. இதில் எங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னு இந்த 2 இடம் இந்த பாட்ரஸ் டெஸ்ட் பொசிஷன் ஆஃப் ட்ரக்கியா கரெக்டாக பல்சேஷன் வர்க்கில் கிளியர் கேட்டால் கேட்பான். பாட்ரஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன, எப்போ பண்ணுறேன்னு கேட்பான். என்னது? ஒரு லோகோ கம்ப்ரஸ் பண்ணுற பேஷண்ட்காக ரைடர் அப்படின்னு சொல்கிறேன். எந்த பேஷண்ட் பார்ப்போம்? எனி பேஷண்ட் வித் ஹியூஜ் ரைட் சைட் ஸ்வெல்லிங் மட்டுமா இல்லை பைலோபல் ஸ்வெல்லிங்? பைலோபல் ஸ்வெல்லிங். ஒரு ஹியூஜ் ரைட் சைட் ஸ்வெல்லிங் மட்டும் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டீவியேட் த trachea to the opposite side. It will not produce a tracheomalacia. Whenever you have a bilobal swelling or a long-standing bilobal swelling, right lobe, left lobe ரெண்டுமே enlarged இருக்கு. அப்போ அதுதான் என்ன பண்ணும்? It produces a mechanical compression on the trachea, produces a tracheomalacia. So automatically if you press one lobe, there will be a
narrowing of the lumen which is going to be wider. அதான் பாசிட்டிவ் கான்ட்ராஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உனக்கு பேசிக்காக என்ன எதிர்பார்க்கணும், கான்ட்ராஸ்ட் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுதான்னு பார்க்கணும். கான்ட்ராஸ்ட் டெஸ்ட் எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரக்கோமலேசியா இருக்கா, நேரோயிங் ஆஃப் ட்ரக்கியா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு லோபை ப்ரெஸ் பண்ணால் அந்த லியூமன் வந்து நேரம் எப்போ வைலோபு நின்றாலும் இருக்கிறப்ப தான் இது எஃபெக்டிவாக தெரியும். யூனிலேட்டரல் லோப் இருந்துச்சுன்னா ட்ரக்கியா இருந்து ஷிஃப்டட் டு தி ஆப்போசிட் சைடு. யூ நாட் ஹேவ் மச் ஆஃப் ட்ரக்கியோமலேசியா. கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன், சர்ஃபேஸ் லேண்ட்மார்க் ஃபார் கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன் என்னது? தப்பே பண்ணக்கூடாது. ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் தி ஸ்டெர்னோக்ளிடம் ஆஸ்டாய்ட், அப்பர் பார்டர் ஆஃப் தி தைராய்டு கார்டிலேஜ், இந்த ரெண்டு டிரான்சாக்டிக் லைனும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் யூ ஹேவ் டு ஃபீல் ஃபார் கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன். இப்போ நீ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன் இஸ் ஃபெல்ட் இன் இட்ஸ் நார்மல் பொசிஷன், அவ்வளோதான். அப்போ நார்மல் பொசிஷன்ங்கிற வார்த்தை ஏன் சொல்லணும், கேன் கெட் டிஸ்பிளேஸ்ட். புரியுதா? மொத்தம் 3 ஃபைண்டிங் கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன் நம்மளால சொல்ல முடியும். ஒன்று, கரோட்டிட் ஆர்டரி பல்சேஷன் இஸ் ஃபெல்ட் இன் இட்ஸ் நார்மல் பொசிஷன். ஒன்று. ரெண்டாவது, ஹியூஜ் கிளாண்ட்ல இட் கேன் கெட் டிஸ்பிளேஸ்ட், பின்னாடி தள்ளி போயிடும். பெரிய கிளாண்டாக இருந்தால் கரோட்டிட் ஆர்டரி பின்னாடி தள்ளி போயிடும். ஸோ கரோட்டிட் ஆர்டரி பல்ஸ் கேன் கெட் டிஸ்பிளேஸ்ட். 2. மூணாவது என்னது, malignant infiltration of the carotid sheath. இது 3 கண்டிப்பா ஸ்ட்ரக்சரை சொல்லணும். malignant infiltration of the carotid sheath, it is not artery, it is carotid sheath. Once malignant infiltration of the carotid sheath இருந்தா என்ன ஆகும், you will have an absent carotid artery pulse, that we call it as very sign. We call it as very sign. நான் என்னன்னு கேட்பாங்க கண்டிப்பா. Why you want to feel for cervical lymph node அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக பார்ப்போம், என் தைராய்டு சொல்லி வித் cervical lymph node is diagnostic of very good capillary carcinoma of thyroid. இது சொன்ன உடனே lateral aberrant thyroid என்னன்னு கேட்போம். lateral aberrant thyroid என்னது, thyroid சொல்லி you will have swelling of the node. இந்த நோடு cervical lymph node level 3 or level 2 இருக்கும். lateral swelling தான் இருக்கும். எதனால வருது, மைக்ரோமெட்டாஸ்டேஸ். புரியுதா? எல்லாம் கரெக்டாக சொல்லிடணும். ஜீரினா டயக்னோசிஸ் எப்படி அரைவ் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். காய்டர் அப்படின்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த தைராய்டு காய்டர் சொல்லுவோம். இது டிஃப்யூஸாக இருக்கா இல்லை நாடுலராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்கணும். அதை பர்ஃபேஸ் வச்சு யூ ஹாவ் a diffuse enlargement of the gland, then you see for whether it is toxic or non-toxic or பார்க்குறேன். If it is toxic, fix with Graves' disease. If it is non-toxic, you can fix with physiological or endemic goiter. அதே போல் நாடுலராக இருந்துச்சுன்னா டாக்ஸிக், இல்லை அப்படின்னா non-toxic. non-toxicல என்ன இருக்கணும், உனக்கு வினைனும் மெலிக்னன்சி இருக்கும். இந்த சார்ட்டை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோ, கரெக்டாக எக்ஸாமும் உனக்கு கேட்ட கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. டிஃப்யூஸ் நாடுலர் ரெண்டுலேயுமே டாக்ஸிக் நான்-டாக்ஸிக். டாக்ஸிக்காக இருந்தால் கிரேவ்ஸு, நான்-டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா ஃபிசியலாஜிக்கல் எண்டெமிக்கு. இதுவே டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீ எக்ஸாம்பிள் டயக்னோஸ் என்ன கொடுக்க போகிறாரு, டாக்ஸிக் சால்ட் ஆதார் காய்ச்சல், அதை டாக்ஸிக் மல்டிநாடுலார் காய்ச்சல். அதில் நான்-டாக்ஸிக் வினைனும் இருக்கலாம், வெளிநெடுத்து இருக்கலாம். ஓகே, பற்றியா உங்களோட எக்ஸாமில் உங்களோட பாசிபிள் டயக்னோசிஸ் ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் கேஸ் இருக்கும். கரெக்டாக ஞாபகத்துக்கு யூ ஹாவ் a diffuse toxic goiter can be kept. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், Graves' disease அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது diffuse non-toxic goiter. diffuse அப்படின்னால திருப்பி சொல்கிறேன், both toe and isthmus have to be enlarged. மூணாவது வந்து non-toxic non-malignant multinodular goiter or salter-nodular goiter. நாலாவது மல்டிநாடுலர் ஆர் சால்டர்-நாடுலர் காய்டர் வித் செகண்டரி தைராய்டாப்சிகோசிஸ். அஞ்சாவது மெலிக்னன்ட் காய்டர். எக்ஸாம்பிள் டயக்னோசிஸ் நம்ம தான் கிளியராக சொல்லணும். 3 காம்பனன்ட் சொல்ல சொல்லுவாங்க.
டாக்ஸிக்கா நான் டாக்ஸிக்கா, மெலிக்னன்ட்டா நான் மெலிக்னன்ட்டா, டிஃப்யூஸா சாலிட்டரியா நாடுலாராங்கிறத சொல்லுவாங்க. காம்பனண்ட்டும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். So component number 1 malignant or non-malignant. Component number 2 toxic or non-toxic. Component number 3 diffuse, multinodular or solitary nodular. கரெக்டாக ஞாபகம் வச்சு ஈஸியாக எழுதலாம். 3 காம்பனண்ட்டும் கண்டிப்பாக உங்களோட டயக்னோசிஸில் இருக்கணும். யூஸ்வலாக மெலிக்னன்சி பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டியோட சேர்ந்து வராது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நான் டாக்ஸிக்கான. நெக்ஸ்ட் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஃபுல் லிஸ்ட் நமக்கு தெரியும். தைராய்டு ப்ரொஃபைல், ஆன்டிபாடிஸ். இதில் ஒன்றே நீங்கள் என்ன கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, whenever you are going to give a diagnosis as an autoimmune condition, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கிரேவ்ஸ் டிசீஸ், இல்லை ஹஷிமோட்டோ தைராய்டிஸ் அப்படின்னு ஓரளவு கொடுக்க போகிற டயக்னோசிஸ் கொடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக ஆன்டிபாடிஸ் சொல்லாமல் தைராய்டு ப்ரொஃபைல் சொல்லக்கூடாது. By your thyroid profile, you will see 3T3, 3T4 and TSH. Plus, I will go for thyroid antibodies. This thyroid globulin, anti-TPO and thyroid stimulating immunoglobulin. The antifa whenever you are going to give a diagnosis for autoimmune conditions like a Graves' disease or a Hashimoto's thyroiditis. அடுத்தது அல்ட்ராசவுண்ட் நெக். இந்த அல்ட்ராசவுண்ட் நெக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கோ ஃபார் அ கைடட் எஸ்எம்ஏசி. இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ஆர் டெக்னீஷியம் 99 நியூக்ளியர் இமேஜிங் நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்பே சொல்கிறேன், ரேடியோ நியூக்ளியோடைட் ஸ்கேனிங் நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இருக்கும் தெரிஞ்சுட்டாங்க. எக்ஸ்ரே நெக் ஏபி லேட்டரல் எதுக்கு தெரியுமா? புரியலையா? ஏபி எதுக்கு பார்ப்பேன்? பொசிஷன் ஆஃப் த ட்ரக்கியா, எதுவும் டீவியேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். லேட்டரல் வியூ எதுக்கு பார்ப்போம்? diameter of the trachea, எவ்வளோ இருக்குது, diameter of the trachea plus calcification எதுக்கு இருக்குது. இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியும், தப்பே பண்ணக்கூடாது. எக்ஸ்ரே நெக் ஆன்ட்ரோபோஸ்டீரியர் வியூ ஃபார் டீவியேஷன் ஆஃப் trachea. lateral view எதுக்கு அப்படின்னா diameter of the trachea plus for any calcification. சமூக பாடிஸ் மலிக்னன்சியில் காப்லர் காரணம் தெரியும், பட் அது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் கால்சிஃபிகேஷன்ஸ், அதனால அந்த அளவுக்கு கிளாஸில் தெரியாது. பட் ஒரு பதில் மட்டும் எதிர்பார்ப்போம், டயமீட்டர் ஆஃப் த ட்ரக்கியாங்கிறது லேட்டரல் வியூவில் நீ கண்டிப்பாக சொல்லணும். லாஸ்ட் இன்டைரக்ட் லரிங்கோஸ்கோப் இருக்கு. வோக்கல் கார்ட் மொபிலிட்டி மெயின்லி டு ரூல் அவுட் சைலண்ட் வோக்கல் கார்ட், மெயின்லி டு ரூல் அவுட் சைலண்ட் வோக்கல் கார்ட் பால்சி. மோஸ்ட் காமன் சைலண்ட் வோக்கல் கார்ட் பால்சி என்ன டிசீஸில் வரும்? எதில் சைலண்ட் வோக்கல் கார்ட் பால்சி வரும்? போலியோலாம் வருமா? சொல்ல தெரியும். எக்ஸ்ரே உனக்கு நான் எக்ஸ்ரே சைடில் வச்சுருப்பாங்க, கேட்பாங்க இது என்ன எக்ஸ்ரே, இது என்ன எக்ஸ்ரே, என்ன வியூ, இது ஆன்ட்ரோபோஸ்டீரியர் வியூ. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ட்ரக்கியா இந்த மிட்லைன், இதில் எங்கே இருக்குது ட்ரக்கியா? டீவியேட்டட் டு த ரைட். அப்போ இவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்குன்னு இதை ட்ரக்கியல் டீவியேஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எக்ஸ்ரே நெக்ஸ்ட் ஆன்ட்ரோபோஸ்டீரியர் வியூ இஸ் ஃபார் டீவியேஷன் ஆஃப் ட்ரக்கியல் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். என்ன சொல்லுவேன், ஒரு தைராய்டு கேஸ் கொடுத்தாங்கன்னா உன் வாயிலேருந்து வர ஃபஸ்ட்டு பதில் இந்த யூஸ் தைராய்டு ஆக்டிவ்னா சொல்லவே கூடாது. எவ்வளோ எப்படி அழுத்தி கேட்டாலும் நீ தான் bring the patient to use தைராய்டு தான் சொல்லணும். நெவர் say I will do surgery, I will do that, எதுவுமே சொல்லக்கூடாது. தைராய்டு ஆம்புலன்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது. ஆல்வேஸ் I will bring the patient to use தைராய்டு. அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? how you will bring அப்படின்னு கேட்போம். Anti-thyroid drugs. இப்போ anti-thyroid drugs அப்படின்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் anti-thyroid drugs அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. என்னென்ன லிஸ்ட் ஆஃப் anti-thyroid drugs? இதில் ப்ரோட்ரக் எது? மெத்திமசோல் இஸ் த ப்ரோட்ரக், நாட் கார்பன். மெத்திமசோல் இஸ் த ப்ரோட்ரக் அப்படின்னு சொல்ல தெரியும். The first component of bringing the patient to use thyroid is by
by anti-thyroid drugs. ரெண்டாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா பிளாக்கர். பீட்டா பிளாக்கர் இது என்னோட வைவால் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, இந்த ஹார்மோன் லெவலை குறைக்கிறது எதுன்னா ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் தான் குறைக்கும். பீட்டா பிளாக்கர்ஸ் குறைக்குமா? பீட்டா பிளாக்கர்ஸ் does not have any influence on bringing down the hormone level. அப்ப எப்ப என்னத்துக்காக வச்சிருப்பாங்க பீட்டா பிளாக்கர்? அந்த சிம்பத்தட்டிக் டிரைவ் இருக்கு பத்தியா, டாக்கிகார்டியா அதெல்லாம் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்காக தான் பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றது. இதோட இன்னொரு ரோல் என்ன? பெரிஃபரல் கன்வர்ஷன் ஆஃப் T4 to T3. This also it will be blocked. இது ரெண்டும் கண்டிப்பா படிக்கல சொல்லணும். Anti-thyroid drugs, beta blocker எல்லாம் beta patient to thyroid. இந்த மெக்கானிக் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் தெரியுங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது ப்ரோட்டீன் கண்டிப்பாக கேட்பாங்க. காமன் ட்ரக் யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா start with 5 milligram PS and 5 milligram best hormone. 5 milligram 3 times daily. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ போனால் 15 மில்லிகிராம் வரைக்கும் நியோமெர்கசோல் பெர் டே போகலாம். கார்பிமெசோல்னா 30 மில்லிகிராம் பெர் டே வரைக்கும் நீ போகலாம். ட்ரக் கேட்பாங்க, கார்பிமெசோல் 30 மில்லிகிராம் பெர் டே வரைக்கும் போகலாம். கேட்குதா? ஃபஸ்ட்டு கேட்குதா? கேட்கலையா? இந்த நியோமெர்கசோல் வந்து 15 மில்லிகிராம் பெர் டே, கார்பிமெசோல் வந்து 30 மில்லிகிராம் பெர் டே. அந்த கார்பிமெசோல் 30 மில்லிகிராம் நீ சிங்கிள் டோஸாகவும் கொடுக்கலாம், டிவைடட் டோஸாகவும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பீட்டா பிளாக்கர் காம்ப்ளெக்ஸ் ட்ரக் என்ன யூஸ் பண்ணான்னு கேட்டால் என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரொபன்லால் மட்டும் சொல்லுங்க. நரலால் தான் வருது, பட் ஆனால் ப்ரொபன்லால் வந்து கண்டிப்பாக நீ சொல்லணும். ப்ரொபன்லால் வந்து பேசிக்காக நீ எவ்வளோ ட்ரக்ல இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்பான். மினிமம் யூ ஸ்டார்ட் வித் 20 மில்லிகிராம் பெர் டேலேருந்து மேக்ஸிமம் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-80 வரைக்கும் கொடுத்துருப்போம். 80 மில்லிகிராம் வரைக்கும் கொடுத்துருப்போம். 80 மில்லிகிராம் பெர் டே வரைக்கும் ப்ரொபன்லால் போனால் திஸ் வில் பி கிவன் இன் 2 டைம்ஸ், அதாவது 12 ஹவர்ல நம்ம கொடுப்போம். எதுக்கு ப்ரொபன்லால் கொடுப்போம் அப்படின்னா மெயினாக அந்த டாக்கிகார்டியா ஸ்லீப்பிங் பல்ஸ் ரேட்டை வச்சு தான் நீ ட்ரைட்ரேட் பண்ணணும் கேட்பான். எப்படி நீ ட்ரைட்ரேட் பண்ணுவேன் ட்ரக் டோசேஜ் அப்படின்னா ஸ்லீப்பிங் பல்ஸ் ரேட் வச்சு தான் யூ வில் ட்ரைட்ரேட் தி டோசேஜ். இதுல ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்க, ஒன்ஸ் டு ஸ்டார்ட் த பேஷண்ட் ஆன் ஆன்டிதைராய்டு ட்ரக் எவ்வளோ நாளில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்பாங்க. யூ கெட் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் சிம்டம்ஸ் வித்தின் 2 weeks அண்ட் யூதைராய்டு இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 6 weeks. இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டா இதை கண்டிப்பாக வைராக கேட்பாங்க. மெக்கானிசம் ஆக்ஷன் உனக்கு தெரியும், பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ கிடைக்கும்? நீங்கள் மாத்திரை ஆரம்பிச்சு மறுநாள் ஹார்மோன் லெவல் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஹார்மோன் லெவல் உனக்கு பார்த்து யூதைராய்டு வரணும்னா மினிமம் இட் வில் டேக் 6 weeks டு கெட் இட் யூதைராய்டு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 weeks. இம்ப்ரூவ்மெண்ட் அந்த கிளினிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நமக்கு சொல்றது இம்ப்ரூவ்மெண்ட், ரைட்டா? அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், என்ன சொல்றது? என்ன காமனஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன? பிளாஸ்டிக் அனிமி, புரியுதா? அதுதான் நீ என்ன சொல்லுவோம் காமனஸ்ட் ராபின்ஸில் உங்கள் ராபின்ஸ் டெட்டாலஜி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முன்னாடினா என்ன ஒரு வார்த்தை ஏ கிரானுலோசைட்டோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏ கிரானுலோசைட்டோசிஸ் ஒன் ஆஃப் தி drawback of anti-thyroid drugs is A granulocytosis and eventually will end up in aplastic anemia. Clinical presentation பார்த்தோன்னா இந்த பேஷண்ட்ஸ்லாம் எப்படி வருவான்னு கேட்டால் sore throat-ஓட தான் வருவாங்க. They come with sore throat. This constant-ஆக எல்லா டெஸ்ட் கேட்பாங்க. What is the prodrug? Methimazole. Commonest used drug neomercazole followed by carbimazole. இது pregnancy ஆகுதுன்னா என்ன ட்ரக்?
propyl thyroidosis. Correct சொல்லணும் propyl thyroidosis. What is the adverse effect of propyl thyroidosis? Correct. Let's hemoglobin. Very good. Right. Another beta blockers. So we inhibit catecholamic response and inhibit peripheral conversion of T4 to T3. The daily underlying money does not interfere with the synthesis of the hormone. Hormonal synthesis को beta blocker को संबंध में கிடையாது. You don't have any link between a beta blocker and its hormone synthesis. பரிசையில் மட்டும் கேட்டால் தப்பே சொல்லிடாது. கண்டிப்பாக 2 தேரை இல்லை 3 தேரை நாம் கேட்குது. ஹெர்னியா மாதிரிலாம் எதுவும் தப்பே பண்ணக்கூடாது. ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ்க்கு சோர் த்ரோட் மறந்துடாத. பீட்டா பிளாக்கர்ஸ்க்கு ஹார்மோன்ஸ் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரேடியோ ஆக்டிவ் ஐடன் இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா நீ ரேடியோ ஆக்டிவ் ஐடனும் கொடுக்கலாம், சர்ஜரியும் பண்ணலாம். ரேடியோ ஆக்டிவ் ஐடன் என்ன பண்ணணும்னா மெயினாக ஐடன் 131 we will use. It will destroy the thyroid cells and it will reduce the mass of the thyroid functioning tissue. ரேடியோ ஆக்டிவ் ஐடன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? யங் ஏஜில் யூஸ் பண்ணுவோமா? You will not use in young age. Reason they can land up in malignancy at the later stages. That's why those patients who are not fit for surgery and in old age group, we will go for radioactive iron therapy. And in the contraindication, then யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது சர்ஜரி. ரேடியோஆக்டிவ் ஐடன் ஒன்றும் இல்லை, மெயினாக ஐடன் 131 எழுதிக்க. It destroys the thyroid cells, reduce the mass of thyroid function. அவ்வளோதான். சர்ஜரி திருப்பி அதே வார்த்தையை தான் திருப்பி கொண்டு வர ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் bringing the patient to euthyroid. So bringing the patient to euthyroid எது? Anti-thyroid drugs, beta blocker plus eugalthyroid. eugalthyroid and அது saturated potassium solution தான் யூஸ் பண்ணதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க எப்படி அது யூஸ் ஆகும். மெயின்லி யூஸ் ஃபார் டிக்ரீஸ் த வாஸ்குலாரிட்டி ஆஃப் தி கிளாண்ட். அவ்வளோதான். சர்ஜரியில் என்னென்னலாம் இருக்குன்னா டோட்டல் ஹெமி ஆஸ்பர் டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா டோட்டல் தைராய்டெக்டமின்னு ஒன்று இருக்குது, ஹெமி தைராய்டெக்டமின்னு ஒன்று இருக்குது. மற்ற நியர் டோட்டல், சப் டோட்டல், லோபெக்டமி இதெல்லாம் நம்மளா சொல்கிறது. வெயிலில் சில வேர்ட்ஸ் கொடுக்கணுமா, பட் யூஜி லெவலில் நல்லா ஞாபகத்து ரெண்டு மட்டும் தப்பே பண்ணக்கூடாது. பரிசையில் கேட்டால் ஒன்று டோட்டல் தைராய்டெக்டமி இல்லை ஹெமி தைராய்டெக்டமி. ஸ்ட்ரக்சர் ரிமூவ் இன் தைராய்டெக்டமி நான் வருஷம் சொல்லுவேன், ஆனால் வருஷம் இல்லாமல் வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ் ரிமூவ் அப்படின்னு கேட்டால் என்னென்ன சொல்லுவார் டோட்டல் தைராய்டெக்டமின்னு? ரைட் லோ, லெஃப்ட் லோ, வேற எதுவும் ரிமூவ் பண்ணுவீங்க? வேற எதுவும் ரிமூவ் பண்ணுவீங்களா? வேற என்ன பண்ணணும்? Any other structure you remove apart from right lobe, left lobe, instrument. தயவு செய்து அங்கே வந்து நான் ட்ரக்கியாக எடுப்பேன், அந்த ட்ரக்கியல் ரிங்கு பேராதைராய்டு ஒரு ஆள் வெர்டிபிரா வரைக்கும் கழுத்துன்னு சொல்லிட்டேன். நான் திருப்பி சொல்றேன், தயவு செய்து அதை சொல்லாது. ரைட் லோ, லெஃப்ட் லோ, இஸ்துமஸ் அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர்ஸ் ரிமூவ் ஃபார் டோட்டல் தைராய்டெக்டமி. ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரிசர்வ்டு என்ன சொல்லுவேன்? ரெண்டு நர்வ் நீ கண்டிப்பாக சொல்லணும். ரெக்ரன்ஸ் லைரிஞ்சல் நர்வ், எக்ஸ்டர்னல் லைரிஞ்சல் நர்வ். அப்புறம் என்ன கிளாண்டு சொல்லணும்? பேராதைராய்டு கிளாண்ட். ஆல் பேராதைராய்டு கிளாண்டு. ஆல்னா எத்தனை பேராதைராய்டு கிளாண்ட் கேட்டால் எத்தனை சொல்லுவேன்? 4. 2 பேரு 4 பேராதைராய்டு கிளாண்ட். காமனாக அடுத்த கேள்வி என்ன கேட்பான்? இன்ட்ராப்ரேட்டரா தெரியாமல் பேராதைராய்டை கையில் எடுத்துட்டேன், டவுட்டாக இருக்குது. பேராதைராய்டா ஃபேட்டாக டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணணும்னு கேட்பேன். என்ன பண்ணுங்க? வாட்டரில் அதை போடுறேன். போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஃபேட்டாக இருந்தால் த்ரோட் ஆகும், பேராதைராய்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஹெல்த்திங் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் சிங்க் ஆகிடுச்சுன்னா பார்த்து விட்டுருங்க, அதை எடுத்து பண்ணிடுங்க. Take that parathyroid, make it thin slices, create a pouch in the sternocleidomastoid or in the forearm muscle and you have to place it back. பதில் அழகாக சொல்லணும். You differentiate by dropping into a cup of water or
ஸ்டெரைல் வாட்டர். காப்பர் ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா ஃபேட், திங்க் ஆச்சுன்னா பேராதைராய்டு. தென் யூ மேக் இட் இன்டு திக் ஸ்லைஸ். Then you make a pouch in the sternocleidomastoid muscle or in the fora muscle and you place it. So Graves disease க்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா என்ன சொல்லுவ? என்ன தைராய்டு சொல்லுவ? டோட்டல் தைராய்டு. நியர் டோட்டல், சப் டோட்டல்னா என்ன? இந்த சப்டோட்டல்ங்கிற வார்த்தை என்ன கொடுத்துருப்பாங்க புக்ல? 4 கிராம் 4 to 8 கிராம் யூஸ் இந்த ட்ரக்கியல் இந்த கான்செப்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா, இந்த ட்ரக்கியல் ஈசோஃபேஜியல் குரூவ்ல தான் உனக்கு ரெக்கரண்ட் லெர்ஜினா விழுறான். இந்த இடத்துல நீ போய் டிசெக்ஷன் எதுவும் பண்ணிடக்கூடாது, ரெக்கரண்ட் லெர்ஜினை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? 2 கிராம் நம்மளால அளக்கலாம் முடியாது எக்ஸ்ட்ராபரேட்டிவாக. Approximately we give due amount of thyroid tissue in both sides of tracheal group and then you remove the rest of the subtotal. இதே ஒரு சைடு மட்டும் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் ரெக்டல் லைன் பக்கத்தில் தைராய்டு டிஷ்யூ விட்டுட்டு அந்த சைடில் டோட்டல் லோபெக்டமி ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் இஸ்துமஸ், இந்த பக்கம் கொஞ்சம் மட்டும் விட்டுட்டோம்னா அது பேர் என்னது? நியர் டோட்டல் ஆகலாம். காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டால் இதெல்லாம் சொல்ல தெரியணும். கடைசியில் அவங்க எழுதிருக்க பற்றியா தைராய்டு கிரைசிஸ் ஆர் தைராய்டு ஸ்ட்ராம கண்டிப்பாக நீ டாபிக் கைடு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா வாட் இஸ் தைராய்டு கிரைசிஸ் ஆர் தைராய்டு ஸ்ட்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் வரைக்கும் படிச்சுக்கோம். ரெண்டாவது வந்து பேராதைராய்டு இன்சஃபிஷியன்சி அப்படின்னு எழுதுறவங்க இதில் வாட் இஸ் டிரான்சியன்ட் ஹைப்போபேராதைராய்டிசம் அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். Transient hypoparathyroidism or transient hypocalcemia அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. நார்மலாக ஒரு டோட்டல் தைராய்டு பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்ட்லிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி வில் கோ ஃபார் ஸ்பாசம். இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி தான் எதை சப்ளை பண்ணும்? பேராதைராய்டு. இப்போ இந்த சின்ன ஸ்பாசம்ல என்ன ஆகும்? பேராதைராய்டு வில் கோ ஃபார் இஸ்கீமியா. அந்த டைத்தில் என்ன ஆகும்? யூ ஹாவ் அ ட்ராப் இன் த பேராதைராய்டு ஹார்மோன். அப்புறம் 48 to 72 hours கழிச்சு அடிக்குவேட்டாக பிளட் ஃப்ளோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அகெயின் இந்த பேராதைராய்டு வில் பிகம் ஃபங்க்ஷனிங். அதனால தான் இந்த டிரான்சியன்ட் பீரியட்ல உனக்கு பேராதைராய்டு கம்மியாக வர்றது தான் டிரான்சியன்ட் ஹைப்போபேராதைராய்டிசம். which will be reflected on the calcium levels in called as transient hypocalcemia. மற்றதெல்லாம் காமன். உனக்கு ஹெமரேஜ், ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நீ சொல்லிவிடுவேன். ப்ளஸ் இன்னொன்று என்ன கேட்பான்? போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஈவினிங் நீ ரவுண்ட்ஸ் போகிற பேஷண்ட் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறான். கழுத்தெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டாருன்னா நீ பார்க்குற கழுத்து ஈவினிங் போயிருக்கு. என்ன பண்ணுறது? வாட் இஸ் த ரீசன்? என்ன ஹெமட்டோமா என்ன? அவ்வளோதான். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஓப்பன் லெட் அவுட் தி ஹெமட்டோமா. ஹெமட்டோமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தட் ப்ரொடியூஸ் த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன் ஆன் த லாரிங்ஸ் வந்து ஹேம்பர் ஆகும். So automatically you have a laryngeal edema that only produces respiratory obstruction. And the hematoma போய் உனக்கு respiratory obstruction mechanical component கிடையாது. It is because of your lymphatic and venous congestion that produces laryngeal edema that only produces that respiratory obstruction. இந்த வைவால இதை கண்டிப்பாக கேட்பா கரெக்டாக அந்த வார்த்தை மார்க் சொல்லக்கூடாது. ஒரு ஹெமட்டோமா போய் லாரிங்ஸில் ட்ரக்கியாவெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணே சொல்லக்கூடாது. That doesn't happen. Only because of compartment syndrome, it produces venous and lymphatic congestion. That produces laryngeal edema and that only produces respiratory obstruction. Last word, thyroid malignancy. Extensively discussed already thyroid malignancy. Correct சொல்லிடுறது. இதில் கரெக்டாக 4 question. What you will do for papillary carcinoma thyroid? Mode of pathology. Papillary thyroid carcinoma you diagnose by the presence of stemoma bodies, organ animate. ரெண்டாவது அடுத்தது என்ன இருக்கும்? You have lymphatic spread. இந்த lymphatic spread இருக்கா இல்லையா என்ன இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிப்போம்? CT neck. You do a CT neck. You identify the nodal structure. Treatment என்ன பண்ணுவார்? You can do either hemithyroidectomy or total thyroidectomy.
depending upon the size of the tumor. Either any or total thyroidectomy with என்ன பண்ணணும் lymph node dissection. என்ன lymph node dissection பண்ணணும்? modified radical lymph node dissection. MRNDல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நீ ப்ரிசர்வ் பண்ணணும்னு கேட்பேன். என்ன பண்ணணும்? ஸ்டெர்னாய்டு மாஸ்டர் மசில், இன்டர்னல் ஜுகுலார் வெயின், ஸ்பைனல் ஆக்சிலரி நர்வ். இதுக்கப்புறம் வேணா cervical சென்சர் வேணா நீ சொல்றேன்னா சொல்லலாம். ரெண்டாவது பாலிகுலர் தைராய்டு கார்சினோமா என்ன டைப் ஆஃப் மெட்டாஸ்டேசிஸ் உனக்கு கொடுக்கும்? போனி மெட்டாஸ்டேசிஸ். இதை எஃப்என்ஏசில உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யூ நீட் அ டிஷ்யூ டயக்னோசிஸ். இப்போ டிஷ்யூ எடுத்து டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன தெரியும் உனக்கு? கேப்சுலர் இன்வேஷன் அண்ட் வாஸ்குலர் இன்வேஷன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ ரைட் சைடு சால்டர் நார்டன் டாக்டர் கேஸ். The FNAC comes as follicular adenoma or how you proceed கேட்போம். என்ன பண்ணும்? இப்போ உன்னால follicular neoplasm தான் தெரியும். Whether it is benign or malignant FNAC-ல உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணுவோம் நம்ம கேட்போம். ஆன் டேபிள் பர்சன் செக்ஷன் வார்த்தை நீ கண்டிப்பா பரிசீல சொல்லணும். புரியுதா? தப்பே பண்ணக்கூடாது. ஆன் டேபிள்ல ஐ do a right hemithyroidectomy and bring the specimen for person section. If the person section comes as benign, then I leave person down. If there is a capsular vascular lesion, the follicular thyroid carcinoma கொடுத்தானே என்ன பண்ணணும்? complete thyroidectomy டேபிளே பண்ணணும். புரியுதா? இந்த லாஸ்ட் ஹர்பிள் செல் வேரியன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்போம். ஹர்பிள் செல் நியோபிளாஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? வேரியன்ட் ஆஃப் follicular. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா என்ன சொல்லுவேன்? ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்டேக் பண்ணி ஹர்பிள் செல்லில் எடுக்காது. மற்றது இது ரெண்டு. மெடிலரி தைராய்டு கார்சினோமா என்ன பண்ணுவோம்? how you diagnose? FNAC பிக்சர் என்ன இருக்கும்? அமைலாய்டு. கண்டிப்பா சொல்லணும். FNAC-ல you have an amyloid in case of medullary thyroid carcinoma. You should always rule out என்னது? Neochromocytoma. Because medullary thyroid carcinoma always associated with multiple endocrine neoplasia. மென்னோட வரும். கண்டிப்பா நியோக்ரோமோசைட்டோமா ரூல் அவுட். எப்படி ரூல் அவுட் பண்ணுறது? நியோக்ரோமோசைட்டோமா யூரினரி வினல் மேண்டிக் ஆசிட் கண்டிப்பா நீ சொல்லணும். யூரினரி விஎம்ஏ பார்க்கணும். ரெண்டாவது இதுவும் அல்ட்ராசவுண்ட் செக் ஆன் த போத் அட்ரினல் கிளாண்ட் இஸ் தேர் எனி டியூமர் இஸ் தேர் ஆர் நாட். இதுல இருக்க ஒரே டியூமர் மார்க்கர் எது? சீரம் கால்சிட்டோன். கண்டிப்பா நீ சொல்லணும். ரைட். இது எல்லாம் தான் வெல் டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் மாடரேட் டிஃபரன்ஷியேட்டட். லாஸ்ட் போர்லி டிஃபரன்ஷியேட்டட் வந்து அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா. அனாப்ளாஸ்டிக் கார்சினோட ரோல் ஆஃப் சர்ஜரி என்னது? to alleviate respiratory obstruction you do a hysterectomy. அவ்வளவுதான். ஃபாலோ என்ன பண்ணுங்க? டோட்டல் தைராய்டு பண்ணிட்டீங்க. மெடிக்கேஷனுக்கு வீட்டுக்கு போறப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க? என்ன கொடுத்தாங்க போய்? See, for a thyroid toxicosis you do a total thyroidectomy. For a medullary thyroid carcinoma you do a total thyroidectomy. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போறப்ப என்ன நீ ட்ரக் கொடுத்தாங்க? தைராக்சின். ரெண்டு பேருக்கும் ஒரே டோஸ் தைராக்சின் கொடுத்தியா? எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் டோஸ் எவ்வளோ கொடுக்கும்? இது கண்டிப்பாக தைராய்டு கேஸில் கண்டிப்பான ஃபாலோ. How much dose you will give for a benign condition? How much dose you will give for a malignant condition? சொல்லுங்க. இதில் ரீப்ளேஸ்மெண்ட் டோஸ் சப்ரசிவ் டோஸ் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் டோஸ் அப்படின்னா an average of 100 மைக்ரோகிராம். இது ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தேவை, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது. சப்ரசிவ் டோஸ்னா என்ன? யூ டோன்ட் வாண்ட் த டிஎஸ்எஸ் டு மவுண்ட், பட் டிஎஸ்எஸ் நீ சப்ரஸ் பண்ணணும். ஏன் டிஎஸ்எஸ் ஏன் சப்ரஸ் பண்ணணும்? டிஎஸ்எஸ் மவுண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? கோஸ் அண்ட் ஸ்டிமுலேட் வேறெவர் தேர் இஸ் a ரெக்கனன்ட் தெரப்பி. பல்கில் சர்ஜரி பண்ணோம், ஏதோ கொஞ்சம் உப்பு வச்சோம்னா என்ன பண்ணும்? இந்த டிஎஸ்எஸ் அதிகமாக இருந்தால் போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணி அகைன் ரெஃபரன்ஸ் கேன் ஹேப்பன். That's why you don't want the TSS to mount. இப்போ என்ன பண்ணுறோம்? You need to suppress. எப்படி சப்ரஸ் பண்ணோம்? பிசியாலஜி படிச்சிருக்கிற நெகட்டிவ் ஃபீட்பேக் பண்ணுறாங்க. இப்போ அதிகமாக பாடியில் வந்து அதிகமாக தைராக்சின் இருந்ததுன்னா TSS ஸ்டிமுலேட் ஆகுமா? ஆகாது. That's why you give a suppressive dose of thyroxine. That is 200 to 300 microgram of thyroxine can be given. இந்த டோஸ் பேர் தான் சப்ரசிவ் டோஸ். இந்த டிஃபரன்ஸை கண்டிப்பாக பரிசையில் தைராய்டு கேஸ் நீ சொல்லணும். ஃபாலோ.
For a benign, you give a replacement dose. For a malignancy, you give a suppressive dose. அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல வெல் டிஃபரன்ஷியேட்டட் கார்சினோமாக்கு ரேடியோஆக்டிவ் பண்ணி தைரோக்ளோபின் லெவல் பார்த்து நீ ஸ்க்ரீன் பண்ணுறதெல்லாம் நம்ம தியரி படிச்சதெல்லாம் நீ சொல்லிக்கலாம். பட் இந்த ட்ரக் போட்டு அனுப்புறதா கிளியர் கட்டாக சொல்லணும். ரீப்ளேஸ்மெண்ட் டோஸ்னா என்ன, சப்ரசிவ் டோஸ்னா என்ன. சப்ரசிவ்னா நீ எதை டார்கெட் பண்ணுற, டிஎஸ்எஸ்ஸை நீ டார்கெட் பண்ணுற அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லணும். இது வரைக்கும் தைராய்டில் எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? தைராய்டில் எதுவும் டவுட் இருக்கா? தைராய்டில் இருக்கு எக்ஸசிவா